நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இதனுடைய 369வது வீடியோ. அக்ஷர சக்தி பீடத்தில் நம்ம பார்க்கக்கூடியது 48வது பீடம் சா என்ற எழுத்துக்கு உண்டானது. அதை பற்றி பார்க்கலாம். சமஸ்கிருதத்தில் 32வது மெய்யெழுத்து ச. சர்பம் தான் சொல்கிறோம் இல்லையா. இதற்குரிய அம்பிகை சரஸ்வதி தேவி என்றும் சித்திக்கிரியா தேவி. இவளுடைய அங்க லட்சணங்களை சித்த சாபர நூல் எப்படி விவரிக்கிறது பார்க்கலாம். சித்தக்கிரியா சகாராக்கிய சிதாம்புஜ நிவாசினி படாலாப கரைதத்தே சிதம்புஜ வர அபியாந்த். சித்தக்கிரியான சகார மாத்திரிகை இளஞ்சிவப்பு நிறத்துடன் சிவப்பு ஆடை அணிந்து வலது மேற்கரங்களில் முறையே சின்முத்திரை தாமரை மலருடன் கீழ்கரங்களில் அபயவரத முத்திரை தாங்கி வெண்தாமரையில் வீற்றிருக்கிறார் சொல்லியிருக்கு. சைவத்தில் பிருகுவாகவும் சாக்தத்தில் ஸ்வேதகலையாகவும் வேணவத்தில் ஹம்சனாகவும் நம் சரீரத்தில் இதயம் முதல் வலக்கால் பரிவரை உள்ள பகுதியாக ஷாமகன் சுக்கரன் சத்கதி சதி ஆகச சகாரா தேவி என்று அழைக்கப்படுகிறாள். இது மாத்திருகா நிகழ்ந்து சொல்கிறது. எப்படின்னா பிருகு ஸ்வேதஸ்த ஹம்சோ கிருதோ தட்சிண பாதக சமய சாமக சுக்கர சங்கதி சார்ணக சசின்னு சொல்லியிருக்கு. சகார அக்ஷரம் பிறந்த இடம் ஸ்ரீ மகாலட்சுமிபுரம் என்னும் மகாசக்தி பீடத்தை தாட்சாயணின் திருவேணி ஒளிப்பட்டது என்றும் இங்கு சர்வசித்தி அடையலாம் என்று மேறு தந்த சொல்கிறது. மகாலட்சுமியை பிரதானமாக கொண்ட கரைபீரம் கோலாப்பூர் அதெல்லாம் பார்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம. ஆனால் இது என்னதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இவர் ஜபல்பூர் நகர சர்மா. இது எங்கே தேடி இருக்கார். எந்த நூல்லையும் குழு கிடைக்கல. பரமாச்சாரியாரெலாம் பார்த்து இதை மறக்க அப்போ அனலைஸ் பண்ணி ஸோ மகாலட்சுமி பீடத்தை மகாலட்சுமிபுரம் சொல்லியிருக்கு நூல்களில். அது எங்கே இருக்குதுன்னு தேடி கடைசியில் பல நூல்களின் இலைமறைவு காய்மறைவாக இப்பீடத்தை பற்றி மிக சுருக்கமாக வந்துள்ளது. இருந்து விடாப்பிடியாக இந்த பீடம் பற்றி ஆராய்ந்ததில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ஜலந்தர் தான் இந்த ஊர் சொல்லப்படுறது. என விஸ்வாமுகி என்ற பழங்கால பெயருடன் திகழும் ஒரு ஆலயம் பற்றி அறிய முடியாது. அங்கே திருபுரமாலினின்னு ஒரு அம்பாள் கோவில் இருக்காங்க. இந்த சக்திபட நாயின் திருநாமம் திருபுரமாலினி. இங்கே கஷேத்திரபால விளங்கும் பைரவர் பீஷண பைரவர். ஜாலந்தர் எனப்படும் ஜலந்தர் நகரத்தில் இந்த தேவியின் ஆலயம் உள்ளது. இந்த தேவியை தேவி தலாப் தேவி குளம் பெரிய ஏரி இருந்து அது சுருங்கி இப்போ பெரிய குளமாக இருக்குது. ஸோ ஏரி குளமாகிடுது. இங்கே எப்படின்னு தாட்சாயினுடைய தந்திர சூடாமணி என்ன சொல்கிறதுன்னா இடப்புற ஸ்தனம் அது சுதர்சன சக்கரா வெட்டப்பட்டு பெரும் சத்தத்தோடு இங்கே ஜலந்தரில் விழுந்துதான் பெரிய பள்ளம் ஏற்பட்டு அதுதான் ஏரியா மாற்றி சொல்லப்படுறது. ஸோ பின்னர் அங்கே நீர் நிறைந்து அழகான ஏரியாக மாறியது. எத்தனையோ இவங்களுக்கு முன் தேடிய ஏரி நாளாகவே சுருங்கி இந்த தேவியின் ஆலயம் அருகே பெருங்குளமாக காட்சியளிக்கிறது. இந்த குளம் ஜலந்தர் நகரத்துக்கு ரொம்ப சோபையும் அழகையும் கொடுக்கறது சொல்லிருக்கு. எல்லாம் வல்ல பரம்பொருள் கைலை மலையில் உமாதேவியிடம் வீற்றிருந்தார். அப்போது தானே பெரியவன் ஆணவத்துடன் தரிசிக்க வந்த இந்திரன் மாறான். அவன் ஆணவத்தை அடக்கணும்ட்டு துவாரபாலகர் இவரே நிற்கிறார் பரமேஸ்வரனை. ஸோ அவர் பரமேஸ்வரனை பார்க்கணும் நானே உள்ள விடுன்றான். அவர் சைலண்டாக இருக்கார். அப்போ கோவப்பட்டு இந்திரன் பண்ணுறான். வஜ்ராயத்தை அவர் தலையில் அடிக்கிறான். சுக்குநூறாக போய்டுறது. அப்புறம் பார்த்தா பெரிய கோபத்தோடு விஸ்வரூபம் எடுக்கிறார் பரமேஸ்வரன். அவர் காலடியில் பணிஞ்சு மன்னிச்சிருங்கலாம் சொல்கிறான். சரி இவன் பரமேஸ்வரன் பேர் ஆசுதோஷியும் பேர் குழந்தை கோபம்லாம் வச்சுட்டாக்க உடனடியாக இறங்கிடுவார். அப்புறமா அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். இப்போ இருந்தாலும் அந்த கோபம் போல பரமேஸ்வரன்ட்ட என்ன செய்கிறார், அந்த கோபத்தெல்லாம் சுருட்டி ஒரு பந்து மாதிரி ஆக்கி கடலில் தூக்கி போடுறாரு. கடலில் போய் தூக்கி போட்டவுடனே அது ஒரு அழகான ஆண் குழந்தையாக மாறுறது. ஸோ சமுத்திரராஜன் என்ன செய்கிறான், அந்த குழந்தைய எடுத்து அவனே வளர்க்குறான். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அவன் வளர்த்த குழந்தையாச்சே அது பேர் வைக்கணும். பிரம்மதேவர்கிட்ட போய் பேர் வைக்கணுன்றான். சரி குழந்தை வாங்கி பார்த்தோன்னா அவர் தாடியை பூசி எடுக்கிறது. அவர் ஒரே 4 முகத்துலேயும் எல்லாத்தையும் ஒரே கண்கள் இறங்கி போயிடுறார் அவர் பிரம்மதேவரை. ஸோ அவருக்கு அவருடைய 8 கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி அந்த குழந்தையை நினைக்கிறது. ஸோ கடல்லேருந்து வந்த குழந்தை அது வேறு தண்ணி இவருடைய கண்ணீர் துளி எல்லாம் சேர்த்து தண்ணியிலே நனைஞ்சதுனால அவருக்கு ஜலந்தரன் பேர் வைக்கிறார். ஜலத்திலேயே மூழ்கியதுனால ஜலத்தையே ஆபரணமாக கொண்டவன் ஜலந்தரன்.
ஸோ அவருக்கு நிறையா வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுறார் அவர் பிரம்மதேவரை. ஸோ அப்படிலாம் வந்து ஆன பிறகு சமுத்திரராஜன் ஐய வித்தியர்கள் பலவரை ஜலந்தருக்கு கற்பித்தான். இப்படியே பல வருடங்கள் கழிந்தன. அதன் பிரம்மாவிடமிருந்து பல வரங்களை பெற்றான். இப்படி வலிமை பெற்ற அவன் அங்குள்ள அரக்கருடன் சேர்ந்து திக்விஜயம் செய்து போர்கள் பலவற்றை செய்து விஷ்ணுகிட்ட போகிறான். விஷ்ணுகிட்ட போனால் வந்து அவர் ஆசீர்வாதம் தர்றார். நீ வந்து பார்க்கடலே தூங்கிகிட்டே இருக்கணுன்றான். ஈஸ்வரனை கையில் மயில வரக்கூடாதுன்றான். ஸோ அது மாதிரி எல்லாரையும் அவள் பிளேஸை வச்சுட்டு இவன் வந்து நம்ம கொடுங்கோலாட்சி பண்ண அமைச்சிடலாம் சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜலந்தரன் காலநேமின்னு அவனுடைய காலத்து இன்னொரு அசுரன், அவனோட காலநேமியோட பொண்ணு அவள் தான் பிருந்தைன்னு பேர். அவள் தான் துளசியை மாத்தாக மாறுறா பிருந்தாடி. அந்த பிருந்தாவை பெரிய கற்பு கடைசியவன். ஸோ துளசியினுடைய முன்பிறவி பிருந்தை. இந்த பிருந்தைவை கல்யாணம் பண்ணிட்டு அவள் கற்பு நெறியினால் இவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன கடலில் என்ன சொல்கிறான் சமுத்திரராஜன், இந்த பார்க்கடலில் கடைஞ்சில் அதில் வந்து உச்சிரசம் வந்தது, ஐராவதம் வந்து கற்பகருஷம் வந்து காமதேனம் வந்தது, எல்லாத்தையும் தேவர்கள் எடுத்து போட்டா அப்படின்னா கோவம் வருது. எங்கள் அப்பாவுக்கு சொந்தமாக தான் வறுத்து போட்டாளேன்னு சொல்லிவிட்டு நான் தான் அதுக்கு இந்த ஓனர் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான் அதில் தேவர்களோட. அவெல்லாம் ஓடுறா, கையில் பேதிக்கு ஓடுறா. அது மாதிரிலாம் இருக்கும்போது திருமாலுடன் போர் தொடுப்பதுக்காக பெரும்படையை சென்றான். அந்த போரில் இறுதியில் அவனை தோற்றது பாசாங்க செய்த விஷ்ணு ஜலந்தரா உன்னை சோதிக்கவே உன்னை போயிட்டேன், உனக்கு என்ன வர வேணுங்க சொல்லும்போது நீங்கள் பார்க்கடல்லே இருங்க, எழுந்துக்க வேணான்றான். சரி சந்தோஷமாக போயிடுறார் அவர். அதே மாதிரி கையிலையில் போய் என்ன சொல்கிற பிரம்மாவிட போய் நீங்கள் வந்து எப்போதும் தனக்கு அடங்கி நடக்க வேண்டும் கலை கேட்குறான். அவரும் ஓகேன்ட்டார். அதற்கு மிக அஷ்டதிக்கு பாலர்களையும் அவரை சேர்ந்தவர்களையும் அடக்கினான். தான் பெற்றவர் அந்த வரத்தின் பலத்தாலும் தன் உடல் வலிமையாலும் ஆணவம் கொண்ட ஜலந்தரன் தேவர்களை எண்ணி அவர் விருப்பம் நோக்கி சென்றான். அவளால் கைலைநாதனை சரணடைகிறான். அதை வந்து இது வந்து மனைவியிட்டே சொல்கிறான். அவன் பிருந்தா சொல்கிறான், இல்லை பரமேஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் மூலப்பெருக்கு, அதனால் நீங்கள் அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது, சண்டை போட்டால் நமக்கு தான் அழிவு நிச்சயம்ன்றாவன். அதை பற்றி காதலையே வாங்கலாமன். சரி இவன் வந்து பெரிய சிவபக்த பிருந்தா. அந்த மாதிரி இருக்கும்போது விஷ்ணுவும் பரமேஸ்வரன் தே ஆர் கண்டக்டிங் எ சீக்ரெட் மீட்டிங். அதில் எப்படி ஹவு டு டிஃபீட் ஹிம் பார்க்கும்போது பிருந்தையோட கற்பு சூறையாடப்பட்டால் தான் தோக்க முடியும்னு சொல்லிடுறது. அப்போ வந்து விஷ்ணு வந்து டேக்கிங் த ரிஸ்க்கு என்ன செய்கிறார், ஜலந்தர நாடமே போரில் ஜெயிச்சு வர மாதிரி அந்த புறத்துக்கு போகிறார். அவளை ஆலிங்கனம் பண்ணி அவளுக்கு ஒரு சிஸ்டர்ஸ்லாம் பண்ணுறா. ஷீ ஸ்டார்டட் லிவிங் வித் விஷ்ணு. அப்படி ஆகிடுறது. ஸோ அவள் வந்து யாரும் பார்க்கல, அதுக்காக தான் வந்துக்கிறான். அங்கே என்ன செய்கிறாருன்னா பரமேஸ்வரன் அவன் என்ன சண்டை போட்டுருக்கா ஜலந்தரனோட. பல ஆண்டுகள் நடக்கிறது. ஸோ யாருக்குமே மரணம் இல்லை. காயமடைந்தவருக்கும் விரைவே குணமடையும் ஜலந்தரன் மனைவியின் ஆழ்ந்த சிவபக்தியின் மாதிரி இருக்குது. தனது மாயாசக்தியா ஜலந்தரன் என்ன செய்கிறாருன்னா ஜலந்தரனை தோற்கடிக்க எப்படி முடியும் யோசனை பண்ணி அந்த காரியத்தை தானே செய்வதாக கோரி தேவர்களுக்கு அபிமளித்த திருமால் பிருந்தையின் சிவ ஆராதனை இடத்துக்கு போகிறார். அவரோட இருக்கார். ஜலந்தரனின் உடத்துண்டுகளை உருவாக்கி விஷ்ணு குரங்குகளாக மாற்றி சிவகணங்கள் மூலம் பிருந்தை போய் இடத்தில் போட செய்தார். கணவனின் சிதைந்த உடற்பகுதிகளை கண்டு அதிர்ச்சி அடைந்த பிருந்தை கலங்கினார். அப்பொழுது இந்த தபயோகி வேடம் தரித்தவன் திருமால் துன்பத்தை போக்குவ பாசாங்க செய்தார். அந்த மாயா யோகியை நம்பிய பிருந்தை வந்து ஏமாந்து போயிடுறார். ஸோ தான் கணவனை திருப்பி மீட்டு கொடுங்கன்னு அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து இதான் உங்கள் கணவன் சொல்லிட்டு தானே வந்துடுறாரு. ஸோ ஷீ ஸ்டார்டட் லிவிங் வித் ஹிம். அப்படி யாருது தப்பு. ஜலந்தரன் உருவில் இந்த திருமாலை மகிழ்ச்சியுடன் தழுவினாள் பிருந்தை. அவர்கள் இருவரும் அரண்மனையை சென்றனர். அறியாமல் செய்த குற்றமாயினும் பிருந்தையின் கற்புக்கு களங்கள் ஏற்பட்டதாலும் அவளது சிவ வழிபாடு முற்றிலுமாக நின்று போனதாலும் ஜலந்தரனின் படை படுதோல்வி அடைந்தது. அதை ஏறிந்த சிவபெருமான் வயது முதிர்ந்த அந்தன ரூபமாக மாறி அவன் வரியில் நின்றார். ஜலந்தரன் அங்கு வந்ததும் அவனது பயணம் குறித்து விசாரித்து தான் சிவபெருமானியிடம் போரிட்டு அவரை வெல்வதாக சொல்கிறான் ஜலந்தரன். அப்போ அந்தனர் மாவீரனை ஜலந்தரா உன்னை எண்ணத்தை நான் வந்து போற்றுகிறேன், நீ ஒன்று பண்ணு, உனக்கு ஒரு கெப்பாசிட்டி பார்க்கணும். பூமியில் வட்டம் போடுறார் கட்டப்படல, இது அப்படியே அந்த பூமியை தூக்கி உன் தலையில் வச்சு பாருன்றார். என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறான், முடியவே இல்லை. ஹி ஃபெயில்ஸு. ஸோ இந்த வேலையை கூட எனக்கு முதல்ல அலட்சியமாக பண்ணேன், ஆனால் பண்ண முடியல. அந்த மண் சக்கரம் மிகவும் கனமாக இருப்பதை உணர்ந்து ஆச்சரியமடைந்தான். அப்பொழுது அந்த மண் உக்கரமான சுடவிடும் சக்கராயுதமாக மாறி அவனை துண்டு துண்டாக ஆக்கிடுறது.
இப்போ என்ன ஆகுது, பிருந்தா வந்து விஷ்ணுவோட அவள் அந்த படத்தில் இருக்கா. அந்த நேரத்தில் நிறைய கதைகள் பண்ண அந்த ஜலந்தரோட தலை வந்து மடியில் வந்து விடுறதுன்னு ஒரு இது உண்டு. ஸோ இவரோட பாடியே வந்து துண்டு துண்டாக போய் விடுறதுன்னு இருக்கு. அப்போ புரிஞ்சுன்றா அவள் நம்மளை ஏமாற்றி வந்து விஷயம் தான், நான் வந்து எவ்வளோ பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி நீ கல்லா போன்றா விஷ்ணுவை. அதனால தான் சாலக்கிராம மாலையாக மாறுறாரு விஷ்ணு. ஸோ பிருந்தா வந்து எரிச்சுன்றா. ஆத்துக்காரோடைய உடங்கட்டை ஏரியான்னு இருக்கு. ஆக்சுவலாக அவள் அப்படியே எரிஞ்சு போக அந்த சாம்பல் மேலே மகாவிஷ்ணு தண்ணி விட்டு இது பண்ணும்போது வேண்டும்போது அதுதான் துளசி செடியாக மாறுறதுன்னு சொல்லப்படுறது. ஸோ அதனால் பிருந்தாவன துவாதசின்னு ஒன்று பண்ணுவாள் மதுவாள்லாம். அப்போ என்ன சாலக்கிராம கல்லையும் பிருந்தைக்கும் கல்யாணம் பண்ணுவாள். ஆக்சுவலாக அது நடக்கல, அது நடக்காத கல்யாணத்தை இப்போ ராதா கல்யாணம் பண்ணுறாள். அது மாதிரி தான் அது. ஸோ ராதைக்கு கிருஷ்ணன் கல்யாணமே ஆகலை. ராதை வந்து 12 வயசு மூத்த கிருஷ்ணனோட. ராதை வந்து ஷி காட் மேரிட் வித் அயன் கோஷ். அயன் கோஷோட கல்யாணம் நடக்கும்போது கிருஷ்ணர் வந்து ராதையோட மடியில் உட்காந்துருக்காஞ்சல் பாகவதமே சொல்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி நடக்கும் அது? பட் தமிழ்நாட்டில் தான் அப்பளத்தை உடைச்சி தாலி கட்டி எல்லாம் பண்ணிவிடுவாங்க. மகா பாவமான காரியம். ருக்மணி கல்யாணம் பண்ணலாம், ராதா கல்யாணம். ராதா கிருஷ்ணன் வந்து பக்தி தான், பிரேம தான், அவ்வளோதான் அது. ஸோ கம்மிங் டு திஸ் இந்த மாதிரி ஆகி அப்போ வந்து பிருந்தா வந்து இந்த காண்டகின்னு ஒரு தாசி இருக்கா. அவளும் வந்து விஷ்ணுபக்தா. பிருந்தையே வந்து மாறுறான்னு சொல்லப்படுறது, நதியாக மாறுறான்ட்டு. இல்லை அந்த கண்டகின்னு அந்த அதுவும் அந்த அவளும் வந்து விஷ்ணு மேலே பிரியமாக இருக்கிறனால அவன் நதியாக மாறுறான் இருக்கு. எப்படி வேணா இருக்கட்டும் அது. ஸோ இந்த பிருந்தாவனோட கதை வரும்போது அவள் தான் துளசியாக மாறுறான்னு விஷ்ணுக்கு பிடிச்ச இதுன்னு சொல்லப்படுறது. இது துளசி பத்திரம் வந்து விஷ்ணு பூஜையில் பெருமாளுக்கு பூஜை பண்ணும்போது துளசி பத்திரம் பூஜை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நடக்குது. கம்மிங் டு திஸ், இப்போ வந்து பஞ்சாபுக்கு போனால் இந்த ஜலந்தர் தான் மெயின். இப்போ இப்படி இண்டஸ்ட்ரியெலாம் எடுத்து அங்கே தான் வந்து இந்த அம்பாளுடைய பீடம் இருக்குன்னு சொல்லிருக்கு. ஜலந்தரின் தேவிக்குளம் ஹர்ஷ காலத்தை பிரசித்தி பெற்றிருந்தது. கிபி 634 இந்தியாவுக்கு அந்த சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் தனது பயண நூலில் சரஸ்வத் தேசத்தை தேவி குளம் என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது பிரசித்தி பெற்ற தேவி ஸ்தலமாக ஜலந்தர் விளங்கியது. தேவி குளத்தை சுற்றி அநேக கோவில்கள் இருந்தன. பின்னாடி படையெடுப்பெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது. சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் திருக்குளத்துக்கு முதலாக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. அந்த மாதிரி பல தடவை கோவில்லாம் டேமேஜ் ஆகி திருப்பியும் கட்டுறா திருப்பியும் பண்ணுறாங்க ஆயிருக்கு. ஸோ இந்த கோவிலில் கருவறையில் மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இவ 3 பேர் இருக்கா இல்லையா, மகாகாளி, இவ 3 பேருக்கு பளிங்க சிலை இருக்குது. மேலே வந்து தங்க கோபுரமே இருக்குது. அது மாதிரி பண்ணுறா. அமிர்தேஸ்வரி தலம் என சொல்லும் தேவி குலத்தின் மேற்கரையில் பழமையான திரிபுர மாலினி. திரிபுர மாலினியாக இந்த ஜலந்தருக்கு உண்டான சக்தின்னு சொல்லப்படுறது. ஸோ திரிபுர மாலினி வந்து இந்த நவாபரண பூஜையில் 9 ஆவரணத்தில் ஒரு ஆவரணத்தின் தேவதையாக இருக்கா திரிபுர மாலினி. அதையும் நம்ம இங்கே நினைவு கூறுறேன். ஸோ இந்த அங்கே தினம் ஆரத்தி நடக்குமா. அப்போ வந்து ஆரத்தி என்பது இடம்பெறும் பஞ்சாபி மொழி பாடலில் நாத அலைகள் நம்மை மெய்விக்க செய்கின்றன. ஒவ்வொரு டிசம்பரிலும் இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் ஹரிபல்லப சங்கீத சம்மேளனத்தில் இசை விழா நடத்தப்படுகிறது. ஸோ இந்த மகாபீடம், சித்தர் பீடம் என்றெல்லாம் பலரால் புகழ்த்தப்படும் இந்த பீடத்தின் அரசி திரிபுர மாலினி. ஆனால் வந்து நம்ம அம்பாஜி கோவிலில் சொல்லக்கூடிய தேவி வந்து சித்தக்கிரியா தேவி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கையில் தாமரை மலரும், ஒரு கையில் சின்முத்திரை வச்சுட்டு பராபயத்தோட ஒரு காலை மடக்கி வச்சுட்டு ஒரு கால் தொங்க விட்டுன்னு தாமரை மலை உட்காந்து கால் சொல்லப்படுறது. இதுதான் இந்த ரூபம். அது இப்போ ஜலந்தரில் தான் வந்து இந்த 48 சக்தி திரிபுரமாலின்ற இதில் வந்து இருக்கா, அதுவும் சொல்லப்படுறது. இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.